பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். இந்த பாட்டை பாடினதே நம்ம தளபதி விஜய் தான். ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வராங்களாமே. இது கண்டதை பேசுவோம்ல 4-7. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க பாதி பேருக்கு மேல சரக்கு அடிச்சுட்டு அந்த பாட்டில்ஸை ரோட்டோரமா விட்டு போறதுனால சுற்றுச்சூழலுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஒரு ஸ்கீமை பாஸ் பண்றாங்க, பேபேக் ஸ்கீம்ன்ட்டு. அதாவது டாஸ்மார்க்ல வாங்கக்கூடிய பாட்டில்ஸ் மேல எல்லாத்துலயும் இந்த ஸ்கேனரை ஒட்டி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. அப்படி அந்த பாட்டில திருப்பி உங்ககிட்ட எத்தனை வந்து தந்தாங்கன்னா அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணிட்டு 10 ரூபாய் திருப்பி அவங்க கையிலேயே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை பாஸ் பண்ணுது ஹைகோர்ட். இது நல்ல விஷயம் தானே. இதை ஏன் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு தோணுதுல. இந்த ஸ்கேனர் இல்லாமலே நிறைய ஊர்ல வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க. அதனாலதான் அவரோட கேம்பெயின்ஸ்ல இந்த விஷயத்த சொல்லி கலாச்சி பாட்டு பாடியிருப்பாரு. இப்போ விஜய் ஆட்சியில இந்த ஸ்கேனர் இல்லாம 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்களும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம். இந்த விஷயத்தினாலதான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்க சிட்டிசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.